செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் டாபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஸ் ரூம் பிஹேவியர். அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேனேஜ் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிளாஸ் ரூம் இன்டர்வென்ஷன்ஸ் derived from applied behavior analysis, which involves the application of the principles of operant conditioning theory of B.F. Skinner to socially relevant human behaviors. பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தானே நம்மளுடைய கிளாஸை வந்து எல்லா டைவர்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்கணும். முதல்ல வந்து அவங்களுக்கு ஏபிசிடி எழுதவே தெரியாது. அப்புறம் அவங்க ஏபிசிடி எழுதுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வேர்ட்ஸ் கற்றுக்குவாங்க, சிஏடி கேட்டுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி தான் அந்த கிளாஸ் ரூம்ஸில் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை வந்து சொல்லித்தரோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் ஏபிஏ அப்படின்ற ஒரு இதில் கிளாஸ் ரூம் இன்டர்வென்ஷன்ஸ்லேருந்து இதை டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆப்ரண்ட் கண்டிஷனிங்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங், அதாவது கரெக்டாக நல்லா பண்ணியிருந்தால் அதை பாசிட்டிவ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தப்பாக பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பனிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிஎஃப் ஸ்கின்னருடைய அந்த ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி அப்படிங்கிறது. அப்போ அது வந்து சோஷியலி ரிலவெண்ட் ஹியூமன் பிஹேவியர்ஸை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் அதை எடுத்துக்கிறாங்க. எஃபெக்டிவ் டீச்சிங்கிறது அண்ட் பாசிட்டிவ்லி ஃபங்க்ஷனிங் கிளாஸ் ரூம்ஸ் வித் லோ லெவல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர் ரெக்வயர். இப்போ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான டீச்சிங், நல்லா டீச் பண்ணுறாங்கப்பா, பயங்கரமாக அந்த குழந்தைங்களுக்கு புரியுது, அதே மாதிரி நல்லா பாசிட்டிவாக போகுது கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா, அதில் நெகட்டிவிட்டியே இல்லை அப்படின்னும் போது அப்போ என்ன இருக்குது அப்படின்னா லோ லெவல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர், அதாவது விச் ரெக்வயர் என்ன தேவைப்படுது இதுக்கு, அந்த பிஹேவியர் டிஸ்ட்ரப்டிவ்க்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அப்போ வந்து பாசிட்டிவாக கிளாஸ் ரூம் போகும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகே, இன்றைக்கி இப்போ கிளாஸ் ரூமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளாஸ் எடுத்துகிட்டு இன்ட்ராக்ஷனோடு இருக்கும்போது அதுக்கு அடுத்தது கொஞ்சம் டல்லாக போய் அப்படி மாறக்கூடாது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். என்ஃபோர்ஸிங் த ரூல்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூம் ரூல்ஸை வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இது யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்னர் அண்ட் எலிமெண்ட்ஸ், திஸ் 2007. ஓகே, ஸோ இவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. கர்ன் அண்ட் கிளெமென்ஸ் 2007 இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காரு. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மேக்ஸிமைசிங் ஸ்ட்ரக்சர் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறது. அதே மாதிரி டீச்சிங், மானிட்டரிங், ரீஇன்ஃபோர்ஸிங் த கிளாஸ் ரூம் ரூல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆக்டிவ்லி என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக என்கேஜ் பண்ணி வைக்கிறது, அக்னாலஜிங் அப்ராப்ரியேட் கிளாஸ் ரூம் பிஹேவியர், ரெஸ்பாண்டிங் டு இன்அப்ராப்ரியேட் கிளாஸ் ரூம் பிஹேவியர். ஓகே, இது எல்லாமே ஒன்றொன்றத்தையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே எதில் சேர்ந்தது அப்படின்னா தீஸ் 5 ஃபால் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிய இது. அதில் 5 பிரிவுகள் இருக்குன்றாங்க. எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ், சீக்வென்சிங், ஷெடியூலிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், பேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சாய்ஸ் அண்ட் ஆக்சஸ் டு ப்ரிஃபர்ட் ஆக்டிவிட்டீஸ், மானிட்டரிங் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த 5மே எதில் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு. இது ஒன்றொன்றத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அது ஒன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம், ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்க, டைவர்ஸான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் அந்த கிளாஸ் வந்து சூப்பராக போகும் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமைசிங் ஸ்ட்ரக்சர் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள், அதிகரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெடிக்டபிள் ரொட்டீன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் ரொட்டீன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு இதான் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது என்விரான்மெண்ட் எலிசிட்ஸ் அப்ராப்ரியேட் பிஹேவியர், மினிமைஸ் க்ரௌடிங் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் படிக்கிற போது. அப்போ நிறைய கூட்டம் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கற்றுவாங்க, சவுண்டு கேட்கும், அதில் கிளாஸில் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ மினிமைஸ் பண்ணுங்கள், க்ரௌடிங்கை மினிமைஸ் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைங்க. அதுதான் கும்பலை குறைங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க கவனம் குறையதில்லை, அதை குறைக்கணும் அப்படிங்கிறது. ஈஸி டிராஃபிக் ஃப்ளோ,
ஈஸியாக வந்து டிராஃபிக் ஃப்ளோ நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே இடிச்சுக்குவாங்க, சண்டை போடும். இந்த மாதிரி அடிக்குவேட் சூப்பர்விஷன் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், போய் எப்படி நடக்குது, கரெக்டாக படிக்கிறாங்களா என்னென்னு சூப்பர்வைஸ் பண்ணி பார்க்குறதும் நமக்கு தேவை. இந்த ரொட்டீன்ஸில் இதையும் நம்ம சேர்த்துக்கணும். டெசிக்னேட் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏரியாஸ். இது ஸ்டாஃபோட ஏரியா, இதில் நீங்கள் வரக்கூடாது. இது ஸ்டூடெண்ட்டோட ஏரியாங்கிறத நம்ம வந்து சொல்லி தரணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் சென்டர்ஸ் இண்டிபெண்ட் ஒர்க். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உட்கார சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா பேர்ஸாக உட்கார சொல்லுவாங்க, ரெண்டு பேராக. அப்போ ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சென்டர்ஸ் இண்டிபெண்ட் ஒர்க்கு தனித்தனியாக அவங்களுடைய வேலைகளை ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுக்கு, அதே மாதிரி இதுக்கு என்ன சென்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா மேக்ஸிமைசிங் த ஸ்ட்ரக்சர் இந்த கிளாஸ் ரூம். அதில் வந்து 2 இருக்குது. 2ல் இந்த 2வதுல சப் டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, சப் ஹெட்டிங்ஸ். அடுத்து டீச்சிங், மானிட்டரிங், ரீஇன்ஃபோர்ஸிங் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டீச் பண்ணுறதை பற்றி தான். அப்போ இதில் என்னென்ன இருக்கும், கிளியர் சிம்பிள் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்டேட்டட். தெளிவான ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ரூல்ஸையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நம்ம வைக்கணும். அது பாசிட்டிவாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான். கிளாஸ் ரூம் ரூல்ஸுன்னு சொல்லிட்டுலாம் எல்லாருமே போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸ்பிளிசிட்லி டாட், மாடல்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட். அதே மாதிரி நல்ல வெளிப்படையான ஒரு நல்ல டீச்சிங் இருக்கணும். அதே மாதிரி மாடல் வச்சு நீங்கள் டீச் பண்ணலாம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது. அடுத்தது ஆக்டிவ் சூப்பர்வைஷன். நீங்கள் பாட்டுக்கு நடத்தியாச்சு முடிச்சாச்சு உட்காந்துருக்க முடியாது. ஆக்டிவாக நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணி வெதர் நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கன்சிஸ்டன்ட்லி அப்ளைட் அண்ட் ஃபேர்லி அப்ளைட். இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அதை அப்ளை பண்ணப்படுதா, அதே மாதிரி ஃபேராக இருக்கா, அதாவது சீரான முறையில் வந்து நீங்கள் இந்த ரூல்ஸையோ இல்லை ஒரு டீச்சிங்கையோ கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே போய் சேருதா, அதே மாதிரி சரிசம உரிமையோட பார்ஷாலிட்டி இல்லாமல் அப்ளை பண்ணப்படுதா அப்படிங்கிறதையும் ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க சூப்பர்வைஸும் பண்ணணும். மானிட்டரிங் தான் சூப்பர்வைசிங். அதே மாதிரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சிம்பிளான ரூல்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது தேர்ட் என்ன, ஆக்டிவ்லி என்கேஜிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, முன்னாடி பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்கள மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்டிவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான். ஹை ரேட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரெஸ்பாண்ட். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னும் போது எல்லாருக்குமே நம்ம என்ன கொடுக்கணும்னா வாய்ப்புகள் கொடுக்கணும். வாய்ப்புகள் கொடுக்கும்போது தான் அவங்கள்ட்ட என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்க முடியும். அப்போ ரெஸ்பாண்டை நம்ம எதிர்பார்க்கணும், அது அதிக அளவில் நம்ம வந்து வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதான். லிங்க் என்கேஜ்மெண்ட் வித் அவுட்கம் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு என்கேஜ் பண்ணுறீங்க இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டின்றது இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறதான். எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட். ஓகே, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க, அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும், அது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும், ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க, அதில் எப்படி அவங்க வந்து அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மாதிரி டீச்சர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டைரக்ட் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும், நீங்கள் இந்த ரூல்ஸு நீங்கள் 2 பேராக தான் உட்காந்துருக்கணும், இதை வந்து நீங்கள் இப்போயே முடித்து நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிரெக்ஷன்ஸை டீச்சர்ஸ் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். சில நேரம் குவிஸ் போடுவாங்க, அதை வந்து ப்ரொஜெக்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. அப்போ கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். கம்ப்யூட்டரே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் பண்ணும். இங்கே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, இதில் 2 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கம்ப்யூட்டரே கொடுக்கும். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருந்து லேர்ன் பண்ணணும். இவங்க கூட நான் சேருவேன், இவங்க கூட சேர மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. எந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட அவங்க சேரணும், அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். கிளாஸ் வைட் பியர் டியூட்டரிங். அதே மாதிரி கிளாஸ் ஃபுல்லாரையுமே
எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டீச் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் போது ஈஸியாக புரியும் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ அது கிளாஸ் வைடு இருந்தால் நல்லாயிருக்கும். கைடட் நோட்ஸ் கொடுக்கலாம். நோட்ஸ் கொடுக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு நோட்ஸை வச்சு படிச்சுப்பாங்க. யூஸிங் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எஸ் நோ அப்படின்ற 2 ஆப்ஷன், இல்லை ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் கார்டு அந்த இதிலெல்லாம் காமிப்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எஸ் நோ சொல்லணுன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டை எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு நீங்கள் அந்த மாதிரி கார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸ்ட்ராட்டஜிஸ் டு அக்னாலேஜ் அப்ராப்ரியேட் பிஹேவியர். ஸோ அப்ராப்ரியேட் பிஹேவியருக்கு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, அதான் நம்ம பிஎஃப் ஸ்கின்னர் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக ஏதாவது கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அங்கீகரிக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. யூஸிங் ஸ்பெசிஃபிக் டு அண்ட் கண்டிஜென்ட் ப்ரைஸ் ஃப்ரீக்வெண்ட்லி வேர்பல் ஆர் நான் வேர்பல். நீங்கள் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கிறதான் ப்ரைஸ். அவங்கள ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது வேர்பலாகவும் சொல்லலாம், நான் வேர்பலாகவும் நீங்கள் வந்து சொல்ல முடியும். அதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, குரூப் கண்டிஜென்சிஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரெசென்டிங் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கிஃப்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு குரூப் அண்ட் குரூப்ஸ் ஆர் அவார்டட் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அப்படி ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த கிஃப்ட்டு கொடுக்கறத விட அப்போ வந்து அவங்கள மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து குரூப்பாக வந்து சேர்க்கலாம். அப்போ குரூப்பாக சேர்க்கும் போது ஒரு குரூப்புக்கும் பாயிண்ட்ஸ் அவார்ட் பண்ணும்போது அவங்க ஏன் குரூப் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த குரூப் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். லோவாக இருக்க குரூப்பும் சீக்கிரமே நம்ம காம்படிஷனில் நெக்ஸ்ட்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே படிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவார்ட் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், ப்ரைஸ் பண்ணலாம். டோக்கன் எக்கனாமின்றது தேர்டு. இதில் 3 பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்டிஜென்ட் ப்ரைஸ் இருக்கணும், அதே மாதிரி குரூப்பாக இருக்கணும், டோக்கன் எக்கனாமி. இந்த டோக்கன் எக்கனாமி அப்படின்னும் போது இன்ஸ்டெட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபார் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் டோக்கன்ஸ் வில் பி இஷ்யூட் அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் வில் ஏர்ன் அ கிஃப்ட். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே வந்து டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களாம். அந்த டோக்கன்ஸை வந்து இஷ்யூ பண்ணும்போது அது கியூமுலேட்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி கடைசியில் வந்து யார் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறையா கரெக்ட் ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல இது. அதனால் டோக்கன் சிஸ்டம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெஸ்பாண்ட் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் இப்போது பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஷவுட் பண்ணுறாங்க, இல்லை சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி இன்அப்ராப்ரியேட் தேவையில்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், அப்படி அவங்களுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான். அதில் என்ன வரும் அப்படின்னா எரர் கரெக்ஷன்ஸ். ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னும் போது அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும், திருத்த பார்க்கணும். டிஃப்ரென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து அவங்கள இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணுங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லலாம். அடுத்தது பிளான்டு இக்னோரிங். பிளான் பண்ணியே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பிஹேவியர் பண்ணும்போது நம்ம இக்னோர் பண்ணால் அந்த சைல்டு வந்து அதை மறந்துடும், அந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியரை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். டைம் அவுட் ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஓகே, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்லியாச்சு, இட் இஸ் டைம் அவுட், நீ வந்து இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். டூல்ஸ் டு ரெஸ்பாண்ட், இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்த டூல்ஸ் டு ரெஸ்பாண்ட் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் வந்துருச்சு, ஒரு சைல்டு பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தது ரெஸ்பாண்ட் பண்ணணும். அடுத்தது ப்ராக்சிமிட்டி கண்ட்ரோல். அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஓகே, டோன்ட் ஷவுட், டோன்ட் ஃபைட், புஷ் பண்ணலாம், வில் டேக் டு த பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். இல்லை இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதிலே என்கேஜ் ஆகிருப்பாங்க, வேறு எதுக்கும் போகாது. ஸோ ஃபைட்ஸ் வராது, அந்த மாதிரி சின்ன மிஸ்பிஹேவியர்ஸ், இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர்ஸ் வராது.
ரிமைண்ட் அண்ட் ரீடீச் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரூல்ஸ். ஓகே, கிளாஸ் ரூம் ரூல்ஸ் என்ன அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் ரூம் ரூல்ஸில் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும். ரிமைண்ட் பண்ணும்போது அந்த சைல்டு வந்து அந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியரை திரும்பி பண்ண மாட்டாங்க. இல்லை ஞாபகப்படுத்துறது இல்லை அப்படின்னா அதை திரும்பியும் சொல்லி கொடுங்க அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான். அடுத்தது ரீடைரக்ட் டு டிசைர்ட் டாஸ்க்கு. இல்லைன்னா அவங்கள டைவர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ மாற்று, இதை செய், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொன்னனே கம்ப்ளீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரிவார்ட் அரவுண்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி குட் பிஹேவியர் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ரிவார்ட் பரிசு கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள வெரி குட் சொன்னோம். அப்போ அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிஎஃப் ஸ்கின்னரோடது. ஸோ அதை செய்ய சொல்கிறாங்க. பிளான்ட் இக்னோரிங். அது மாதிரி நம்ம இக்னோர் பண்ணுறோம் அதுலையா, ஓகே இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த குழந்தை கேட்காது, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். செல்ஃப் மானிட்டரிங். அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இது கூட க்ரைட்டீரியா போட்டு இதை நீ இப்போ இன்றைக்கி பண்ணியா, சண்டை போட்டியா இல்லையா, அப்போ நீயே உன்னை மானிட்டர் பண்ண, உன்னையே மேம்படுத்திக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது கூல் ஆஃப் பாஸ். சரி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணு, அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஃபெயிலியர் டு ஏர்ன் ரிவார்ட். ரிவார்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க அதனால் இனிமேட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாமல் இருப்பாங்க. சேஞ்ச் சீட்டிங். ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தால் அவங்களோட பிளேஸை மாற்றி உட்கார வைப்பாங்க. அது பண்ணுறது. ரிஃப்ளெக்ஷன் டைம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களா, இப்போ இந்த ரூல் ஃபாலோ பண்ணணுன்னா அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா, பிரதிபலிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் அவே ஃப்ரம் குரூப். அதே மாதிரி குரூப்பில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்தும் அவங்களால கற்றுக்க வைக்க முடியும் நம்ம அப்படிங்கிறதா. இத்தனையுமே வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிஹேவியர், அப்ராப்ரியேட் பிஹேவியர் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணால், எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறதான். அடுத்தது எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். எஃபெக்டிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரி கட்டளைகள் இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். நீட் டு பி ப்ரெசிடட் பை கெட்டிங் த பீப்புள்ஸ் அட்டென்ஷன் அண்ட் தென் ப்ரெசென்ட் ஆர் கிளியர்லி ஒன் அட் அ டைம் ஆஸ் டூஸ் in a firm not angry voice with time to comply and praise for compliance. அதே மாதிரி ஒரு எல்லாரோட அந்த குழந்தைங்க எல்லோரும் கவனிக்கிறாங்களான்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தெளிவான ஒரு அட் அ டைமில் நம்ம சொல்லணும், இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆனால் அது கோவப்பட்டுலாம் சொல்லக்கூடாது. நாட் அந்த ஆங்க்ரி வாய்ஸ் அதை யூஸ் பண்ணாதீங்க. வித் டைம் டு கம்ப்ளை அண்ட் ப்ரைஸ் ஃபார் கம்ப்ளையன்ஸ். அது மாதிரி நல்லது செய்யும்போது அவங்கள வாழ்த்தணும். அது ப்ரிசைஸ், ஸ்பெசிஃபிக், டைரக்ட் அண்ட் பேஸ்டு ஒன் அட் அ டைம். ஓகே, ப்ரிசைஸாக கரெக்டாக இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக டைரக்ட் பண்ணுறது, அதே மாதிரி தரதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன் அட் அ டைம், ஒருத்தரை தான் ஒரு டைமில் பேசணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெலிவர்ட் இன் அ காம் அண்ட் குவைட் வாய்ஸ். காமான குவைட்டான வாய்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும். இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசைஸாக நீங்கள் சொல்லணும். ஃபாலோட் பை ப்ரைஸ் ஃபார் கம்ப்ளையன்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கு சில்ட்ரன் கரெக்டாக பண்ணதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்சிங் ஆர் ஷெடியூலிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஓகே, நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு அடுத்தது இப்போ முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்கோம், அந்த கிளாஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க, நம்ம ½ அன் ஹவருக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி நம்ம வச்சுருக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த டைமுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும், இந்த ஷெடியூல், இப்படியெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணால் தான் அந்த கிளாஸ் ரூம் வந்து நல்லா போகும். ஸோ தட் இட் easy and brief tasks are interposed and with longer and more demanding ones enhances engagement and learning as well as reducing disruption. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி அடுத்தடுத்து ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க,
அவங்க எங்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த ஒர்க் இருக்குது, இந்த விளையாட்டு பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டீஸில் இது லேர்ன் பண்ணிக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து டிஸ்ட்ரப்ஷன், அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தொல்லைகள், இடையூறுகள் எதுவும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான். அடுத்தது, பேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பெஸ்ட் இஃப் இட் இஸ் பிரிஸ்க். This can be achieved by increasing the rate of instructions or decreasing the pauses between student response and the presentation of the next task. இப்போ நல்லா பிரிஸ்காக இருக்காங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறம்போது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எத்தனை நாள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறத நம்ம அதிகரிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸு அது கிடைக்கிது இல்லையா, அதை டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் நம்ம கொண்டு வரதுக்குள்ளே, நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம சொல்ல வைக்கலாம் ஆன்சர்ஸை அப்படிங்க. இன்க்ரீஸ்டு பேஸ் நீட்ஸ் டு பி மேனேஜ்டு so that students do not lose opportunities to respond and access reinforcement. ஸோ இந்த பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். அவங்க எந்த வாய்ப்புகளையும் இழக்காமல் அவங்க நிறைய ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணோடனே நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் பாசிட்டிவாக ஓகே சூப்பர்னு சொல்லலாம். அது இல்லை அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட்டை ஆன்சர் பண்ண சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் அண்ட் ஆக்சஸ் டு ப்ரிஃபர்ட் ஆக்டிவிட்டீஸ். சாய்ஸ் அண்ட் ஆக்சஸ் டு ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெடியூஸ் ப்ராப்ளம் பிஹேவியர். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, அவங்க என்கேஜாகவே வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் பிஹேவியர்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் இங்கேயும் மறுபடியும் சொல்கிறாங்க. யூஸிங் சில்ட்ரன்ஸ் ஓன் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆன் த basis for activities can significantly increase engagement. ஸோ சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அப்போ அவங்க அதிகப்படியாக அதில் என்கேஜ் ஆகியே இருப்பாங்க, வேறு எதுலேயும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. மேனேஜிங் டிரான்சிஷன்ஸ். அடுத்தது, மேனேஜிங் ஸ்டூடெண்ட் பிஹேவியர் அண்ட் டிரான்சிஷன்ஸ் கேன் பி அசிஸ்டட் பை எஸ்டாப்ளிஷிங் a few clear rules for expected behavior during each of the various group activities in the daily classroom program and for transitions between them. ஸோ ஸ்டூடெண்ட் பிஹேவியரை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னது, நம்ம வந்து நல்ல ரூல்ஸ், கிளியரான ரூல்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரூல்ஸை வந்து நீ ஃபாலோ பண்ணியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெய்லி பார்க்கலாம். அந்த டெய்லி குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த ரூல்ஸையும் பேஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்களால ஈஸியாக அவங்க மாறிக்குவாங்க. அவங்களோட டிரான்சிஷன்ஸ், மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது. கன்க்ளூஷன். ரேஞ்ச் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் intended to anticipate and limit problematic behaviors and to encourage support and appropriate behavior by students. ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸுன்றது எதுக்காக அப்படின்னா, ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அவங்கள நல்லா ஊக்குவிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்காகவும் தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதோட அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, தேர்ட் டாபிக், ஃபோஸ்டரிங் ஃபேமிலிஸ் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோஸ்டரிங் அப்படிங்கும்போது வலியுறுத்துகிறோம் யாரை, குடும்பங்களை, ஸ்கூல்ஸை, பள்ளிக்கூடத்தை, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இல்லையா, எல்லோரும் அந்த ஒருங்கிணைந்த டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும் சேர்ந்து, அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்ட்னர்ஷிப்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். Ensuring the involvement of the parents at large and more particularly parents of the disabled children as well as the neighbor community of the school is essential. சரி, இப்போ நீங்கள் வந்து ஊர்ஜிதம் படுத்திக்கோங்க, எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் இன்வால்வ் ஆகிறாங்களா, பேரண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து இன்வால்வ் ஆகிறாங்களா, அந்த டிசேபிள்ட் சில்ட்ரனோட பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி சுற்றுப்புறம் அந்த மக்கள், சுற்றி உள்ள மக்கள், ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுமே வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வளர்க்குறதுக்கு அவங்க ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இன்க்ரீஸிங் த ஃபேமிலி இன்வால்மெண்ட், குடும்பங்களுடைய முழு ஒத்துழைப்பு, அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குதா
அவங்க ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அதிகரிக்கணும். இருந்தாலும் அதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் என்ஷோரிங் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். அதே மாதிரி சமூகத்தில் இருக்கிற மக்களும் வந்து அதில் ஈடுபடணும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரதில். ஃபேமிலிஸ் ஆஸ் ஆக்டிவிஸ்ட். ஃபேமிலிஸை வந்து குடும்பங்களை வந்து ஆக்டிவாக எப்பொழுதுமே அதில் இன்வால்வ்டாகி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஃபேமிலிஸ் ஆஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு அவங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸ்கூல்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஸ் பார்ட்னர்ஸ். அந்த ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்ட குடும்பங்களாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அவங்கள ஒரு பார்ட்னராக வச்சுக்கணும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டிங் அதர் ஃபேமிலிஸ். ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வைக்கணும். ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இன் ஸ்கூல் கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி 2 பேருமே சேர்ந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே எதுக்காகனா இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்காக. இன்க்ரீஸிங் த ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஒன்று தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்னு பார்ப்போம். இதில் இன்க்ரீஸிங் த ஃபேமிலி இன்வால்மெண்ட் எப்படி பண்ணுறது? கார்டியன்ஸ் ஆர் கேரர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஆஃப் டிசேபிள் சில்ட்ரன், மஸ்ட் பி மேட் கான்ஷியஸ் ஆஃப் ஃபுல்லி யூட்டிலைசிங் த பெனிஃபிட்ஸ் தட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பிரிங் இன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ற ஒரு இது தானே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது இந்த ஸ்கூல்ஸில் மெயின் ஸ்ட்ரீம்ஸில் போய் சேரலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸாக அவங்க அடையணும், அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அப்படி அந்த பயன்படுத்திக்கணுன்னா இவங்களோட அந்த டிசேபிள் சில்ட்ரனோட கார்டியனோ இல்லை கேர்டேக்கர்ஸ் இருக்காங்கள அவங்களோ வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகும். டீச்சர்ஸ் பிசைட்ஸ் ஹேவிங் ரேப்போர்ட் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் கேரர்ஸ் ஆஃப் டிசேபிள் சில்ட்ரன். மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்ல ரேப்போர்ட்டோடு இருக்கணும். இந்த மாதிரி டிசேபிள்டு பேரண்ட்ஸ், அவங்க சில்ட்ரனோட பேரண்ட்ஸோ இல்லை கேர்டேக்கர்ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணணும். டீச்சர்ஸ் மஸ்ட் ஆல்சோ கன்வர்ஸ் வித் தெம் இன் அ லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் தெம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் நீங்கள் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். If the school management and the teachers establish rapport with the popular and prominent people in neighborhood of the school, then the information about the school will spread easily. இப்போது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ டீச்சர்ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க, ரேப்போர்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்கள பற்றின இந்த ஸ்கூல்ஸை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இவ்வளோ பயன்கள்லாம் அங்கே இருக்குது, ரொம்ப நல்லது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதான். இந்தமாதிரி ஸ்கூல்ஸும் அவங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அட்மிஷன் போடுவாங்க. என்ஷோரிங் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டை எப்படி வந்து ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்றதான். மீனிங்ஃபுல் இன்க்ளூஷன் நெசசிட்டிஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். The community leaders, parents and teachers, by devoting their time and resources to establish inclusive education in public schools, can ensure their support. மாதிரி ஒரு அர்த்தமுள்ள இன்க்ளூஷன், ஒரு தேவையுள்ள ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதாவது கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்கலாம், சமூகத்தில் பல லீடர்ஸ் இருக்கலாம், தலைவர்கள், அவங்களோட இது பேரண்ட்ஸோட சப்போர்ட், அந்த டீச்சர்ஸ், இவங்க எல்லாமே அவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா தியாகம் செய்து, அந்த டிவோட்டி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தியாகம் செய்து வந்தவங்க மாதிரி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ரிசோர்ஸஸ் கூட கொடுக்கலாம். சில தேவை, வீல் சேர் வேணுமா வீல் சேர் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணும்போது பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நம்மளால் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் தேவை அப்படின்றாங்க. ஃபேமிலிஸ் ஆஸ் ஆக்டிவிஸ்ட். ஃபேமிலிஸும் ஆக்டிவாக இருக்கணும். Frequently, families, particularly those organized into networks or associations, play a lead role in moving education systems towards more inclusive approaches and policies. இப்போ வர என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்னுமே நெட்ஒர்க்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க.
அது மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற அப்ரோச்சஸ்க்கும் அவங்களும் வராங்க அப்படிங்கிற. Some of the actions in which parent groups can have impact are identifying schools that are willing to move forward, establishing links and partnerships with education, so on, organizing seminars and workshops to introduce new thinking and நியூ ப்ராக்டிஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட். பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க பேரண்ட் குரூப்ஸில். அதில் என்ன இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா, நிறைய எந்தெந்த ஸ்கூல்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அவங்களுக்கு நல்ல வந்து கொடுக்குறாங்களாம், செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களாம். அந்த செமினார்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தும் போது அதன் மூலயமா அவங்க கற்றுக்குறாங்க. மாதிரி ஒர்க் ஷாப்ஸு இது எல்லாமே அது நியூ திங்கிங்கையும் நியூ ப்ராக்டிஸையும் புது விதமான திங்கிங்கையும் தாட்ஸையும் சப்போர்ட்டையும் அவங்க கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே இன்க்ளூஷன் ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃபேமிலிஸ் ஆஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஃபேமிலிஸ் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்க. அண்டர் திஸ் ஆப்ஷன் த ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் எம்பசைஸ்ட் இன் garnering support for inclusion in the family and children's learning and development at home. The main idea is that families and communities should reinforce inclusive education learning experiences. அண்ட் இந்த ஆப்ஷன் படி என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸோட ரோல் என்ன, அவங்க என்ன பண்ணணும், அவங்க எதை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்க்ளூஷன்றது ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைங்களாலையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். குடும்பங்கள் அதை வந்து உணரணும். அப்போ அந்த குடும்பங்கள் எல்லாரையும் அனுப்பணும் படிக்கிறதுக்கு. அந்த மெயின் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் சரி, எதை வலியுறுத்தி சொல்லணுன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனை, அதே மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுக்கு கொடுக்குற அனுபவங்கள், கற்றல் அனுபவங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸ்கூல்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அஸ் பார்ட்னர்ஸ். ஸ்கூல்ஸ் இவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸாக ஆகணும் அப்படிங்கிறாங்க. தேர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ். நிறைய வாய்ப்புகள் இருக்குதான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுறதுக்கும், ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் லேர்னிங் அட் ஹோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடும் போது அந்த குழந்தைங்க வந்து வீட்டிலேருந்து சப்போர்ட்டும் கிடைக்கும், ஸ்கூல்ஸ்லேருந்தும் சப்போர்ட்டும் கிடைக்கும். சரி, இந்த குழந்தையால் இது வந்து பாசிபிள் இல்லை, இதை எப்படி நம்ம மாற்றி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தான் அதில் வந்து ஒரு பார்ட்னர்ஸாக மாறினா தான் இந்த இது நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது நடக்கும். ஃபேமிலி சப்போர்ட்டிங் அதர் ஃபேமிலிஸ். ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் இது நம்ம கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். This is particularly advised in the case of parents of children with disabilities who live in poverty, isolated communities or have culturally and linguistically diverse backgrounds. பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் சில்ட்ரனோடைய பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து இப்போ வறுமையில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம், இல்லை கல்ச்சுரலாக, இல்லை லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த மாதிரி எதுவும் தெரியாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். இவங்களுக்கு தான் இது ரொம்ப தேவை. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன் திஸ் கேஸ் த சப்போர்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் children with disability who are in a better social or educational position can be extremely valuable. ஸோ இந்த சமுதாயத்தில் நல்ல முன்னேறின ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஓகே, என் குழந்தையும் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற கொண்டு போய் டிசபிள் சைல்டோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுடைய இப்போ கல்வி திறன் அதிகமாக இருக்கலாம். இவங்களுடைய தேவைகள், இவங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தேவைப்படுது. அது ரொம்ப வேல்யூபிள், விலை மதிக்கத்தக்கது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு குடும்பம் உதவி செய்துக்கலாம். ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இன் ஸ்கூல் கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலிஸும் சமூகமும். திஸ் இன்க்ளூட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் சப்போர்ட்டிங் aspects of daily management of activities. ஸோ இது எதையும் இன்க்ளூட் பண்ணதுன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு லிஃப்ட்டு நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கும்போது அதுலேயும் கூட இந்த ஸ்கூல்ஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணலாம், ஒரு ஃபேமிலியோ ஒரு கம்யூனிட்டியோ வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
family and community. Recent research shows that empowering families and enabling them to participate in decision making is an effective contribution to the process of change in the context of education. ரீசெண்டான ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்களுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஒரு டெசிஷன் எடுக்கணும், அந்த டெசிஷனில் அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ண விட்டு எதில் நம்ம எஃபெக்டிவாக நம்மளுடைய ஸ்கூல்ஸை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரதுனால அதுக்கு தான் பிடிஏ மீட்டிங் நடக்கும், பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன். அந்த மீட்டிங் நடக்கும்போது அவங்களோட சஜஷன்ஸை அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸையும் அதில் இன்வால்வ்டாகவே சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இன்வால்விங் ஃபேமிலிஸ் ஆர் ப்ரொபோசிங் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆர் செட் ஆஃப் ரோல்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், த ஐடியா ஆஃப் என்கேஜ்மெண்ட் செட்ஸ் த active participation of parents within the process of improving education for all. ஸோ ஃபேமிலிஸை இன்வால்வ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு டாஸ்க்கு கொடுத்து இல்லை ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்கள ஈடுபட வைக்கிறது, அது கூட நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன்றது ஆக்டிவாக இருக்கும். ஸோ கல்வி எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. It should also bear in mind the need to provide regular opportunities for all participants to clarify their expectations. இது எல்லாருக்குமே வந்து தோணணும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த ப்ராசஸ் அண்ட் டிஸ்கஸ் ஹவு டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். ஓகே, இதில் இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட அதை எல்லோரும் கலந்து உரையாடுங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டியாக நம்ம கொடுக்கலாம், அப்படிங்கிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக், 4th டாபிக் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் ரோல் இன் இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இதில் வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? டீச்சருடைய பங்கு தான் இங்கே ரொம்ப முக்கியம். டீச்சரால் மட்டும்தான் இதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போக முடியும். ஸோ அவங்களோட ரோல் பற்றி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சைல்டை வந்து நீங்கள் ஸ்பெஷல் சைல்டை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ரோல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இன் த கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், அது மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து கற்றுக்கிறாங்களா. மாடிஃபைடு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் மார்க்கிங், அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதில் சில சேஞ்சஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்றா நம்ம பார்ப்போம். அட்ரஸிங் பேரண்டல் கான்சர்ன்ஸ், வேரிட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மேட்ஸ், collaborative approach, curriculum adaptations, preparation of supplementary study materials, discrete personal assistance. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி இந்த கிளாஸ் ரூம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், இந்த குழந்தைக்கு இந்த ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட குழந்தைங்க நம்ம கிளாஸ் ரூமில் இருக்காங்களா அப்படின்னு. One of the most important roles that an inclusion teacher plays in a diverse classroom is identifying their students properly. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல், டீச்சரோட ஒரு முக்கியமான ரோல். என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கிளாஸில் இருக்கிற அந்த குழந்தைங்கள் எல்லாருமே ஓகேவா இருக்காங்களா, இல்லை ஏதாவது சைல்டு வித் டிசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். அடுத்தது, டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை தேர் ஸ்பெஷல் நீட்ஸ், ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல், எமோஷனல், பிஹேவியரல், ஃபிசிக்கல் அண்ட் அகடமிக் ஸ்ட்ரென்த்ஸ். டீச்சர் வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வந்து சோஷியலாக இருக்காங்களா, எல்லாரோடையும் பழகுறாங்களா அந்த குழந்தை, இல்லை எமோஷ்னலாக இருக்காங்களா, அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது,
அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பாடுகள் இருக்கா, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அண்ட் அகடமிக் ஸ்ட்ரென்த்ஸ், அவங்க அகடமிக்கில் எப்படியெல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க, லாஸ்ட் இயர் அங்கே படிச்சிருந்தாங்கன்னா அந்த படித்த ஸ்கூல்ஸில் எப்படி ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் கூட டீச்சர் வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி வைக்கணும். தே கன்சல்ட் த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆஃப் சச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தேர் நீட்ஸ். அப்போ இந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களால இதை பண்ண முடியல அப்படிங்கும் போது அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லி கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். இல்லை கார்டியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்டேருந்து தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களோட தேவைகளை சீக்கிரமாக நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும். அதுக்காக அது டீச்சர்ஸ் கிரியேட் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான், IEPs அண்ட் ப்ராப்பர் அக்காமடேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன். டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்வி திட்டங்களை வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது அப்போ அங்கே ப்ராப்பராக நம்மளால் அவங்கள அக்காமடேட் பண்ண முடியும், அவங்கள சொல்லித்தர முடியும், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கற்றுத்தர முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் a visually impaired child student would require course material, larger print, magnifying glasses இந்த மாதிரி. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, கண்ணு தெரியல, கண்ணு இல்லைன்னா கம்மியாக லோ விஷனில் தெரியுது அந்த குழந்தைக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம், புக்கு வந்து பிரிண்ட்டு வந்து நார்மல் பிரிண்டிங்கை விட அதிகமாக பெருசான ஒரு எழுத்துக்களாக நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் இல்லை, அதே புக்கு தான் இருக்குது, அது அந்த குழந்தைக்கு இடையில தான் வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, கண்ணாடி அப்படி இல்லைன்னா அந்த பூத கண்ணாடியை வச்சு படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்படி நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். இது டீச்சரோட கடமை. டீச்சர்ஸால் பார்க்க முடியும், டீச்சர்ஸால் கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தையால் எழுத முடியலையா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே டீச்சர்ஸோட ரோல். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிறது அனதர் வைட்டல் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் enabler of cooperative learning. They do this by setting up tasks and activities to encourage students to learn in groups and participate equally. அது மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் டீச்சர்ஸ்க்கு. கோஆப்ரேட்டிவ், எல்லாரோடையும் ஒருங்கிணைந்து இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, சரிசமமாக வாய்ப்புகளை கொடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏதோ ஒரு டாஸ்க்கு இல்லை ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லாரையும் அந்த லேர்னிங் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான். பியர் சப்போர்ட்டட் லேர்னிங் பெனிஃபிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிஃப்ரென்சஸ். இப்போது ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குரூப் இருக்குது, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை ஆவரேஜ், இன்னொரு குழந்தை ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்கிறம்போது பியர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவங்களால பெனிஃபிட் ஆக முடியும். இந்த குழந்தை இப்படி பண்ணும்போது அந்த குழந்தையும் அதே மாதிரி பார்த்து பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் குரூப் ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறாங்க. கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணும், இல்லை கோஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு. It also teaches them to work alongside those with different skills than theirs. So அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு விதத்தில் டேலண்டடாக இருப்பாங்க, ஸ்கில்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு இதில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களால கற்றுக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேறுபட்டும் இருப்பாங்க. This approach builds confidence and pushes students to give their best. ஸோ நான் தான் பெஸ்ட் கொடுக்கணும்னு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் நானும் செய்கிறேன்னு செய்வாங்க. அப்போ இது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக அவங்களுக்குள்ளே பில்ட் பண்ணும். அதே மாதிரி ஒருத்தர் பெஸ்ட்டை கொடுக்கணும், நான் தான் என் பெஸ்ட்டை கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வளர்த்து விடும் அப்படிங்கிறதான். அடுத்தது மாடிஃபைடு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் மார்க்கிங். அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேப்பர் திருத்தணும். அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும் போதோ இல்லை மார்க்ஸ் கொடுக்கும் போதோ இவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்க்ளூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வயர் மாடிஃபைடு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் கிரேடிங் சிஸ்டம். அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களா அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸோ இல்லை ஒரு கிரேடிங்கோ அதை கொஞ்சம் மாற்றத்துக்குள்ள கொடுக்கணும். Inclusive education use diverse methods of testing and marking to accommodate students who might
struggle to put their thoughts on paper due to their special needs. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு டைவர்ஸான மெத்தட், ஒரு வேறுபட்ட ஒரு மெத்தட் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மார்க்கிங்க்கோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம வந்து வேறு ஒரு இதை கொடுத்து அவங்கள அக்காமடேட் பண்ணணும். ஒரு பேப்பர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தா அந்த ஸ்பெஷல் நீட் சைல்டு வந்து ஆன்சர் பண்ண முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு கிரேட்ஸை கொடுக்கலாம், மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி சில குழந்தைங்களால எழுத முடியாது, கண்ணு தெரியாதனால எழுத முடியாது, அவங்களுக்கு நம்ம வேறு ஒரு பென் பேப்பர் இல்லாமல் வேறு ஸ்பெஷல் நீட்ஸ் நம்ம இப்போ இங்கேயுமே என்ன பண்ணுவாங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒருத்தவங்க போய் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு கொடுப்பாங்க. டீச்சர் ப்ரொவைட் ஃபீட்பேக், டிஃப்ரென்ஷியேட் ஐடியாஸ் ஃப்ரம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வென் கிரேடிங் அண்ட் அதர் டெக்னிக்ஸ். அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கும் என்ன பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுக்கணும். டிஃப்ரென்ஷியேட் ஐடியாஸ் ஃப்ரம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வென் கிரேடிங். ஒரு கிரேடு கொடுக்கும்போது அவங்களுக்கு வேறு ஒரு மார்க் போடும்போது நீங்கள் வேறு ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு. This is an essential role that teacher plays because students in an inclusive classroom should not compete on the grounds of grades. இது ரொம்ப தேவை, டீச்சர்ஸ் வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணோம். ஏன் அப்படின்னா எல்லா குழந்தைங்க போலையும் நம்ம சில்ட்ரன் வித் டிசேபிள் சில்ட்ரனுக்கு நம்மளால் கிரேடிங் கொடுக்க முடியாது. அவங்க வந்து கிரேட்ஸை வச்சு அவங்களுடைய இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். The competition can harm their confidence and results in low self-esteem and poor academic performance. ஸோ இந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஒரே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு மார்க்கு குறையும் போதோ இல்லை ஏதாவது இதாக இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி தன்னோட லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னை ரொம்ப குறைவாக அவங்க இது பண்ணிக்குவாங்க. அது மாதிரி அகடமிக் பர்ஃபார்மன்ஸுங்கிறதும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம டீச்சர் வந்து அவங்களுக்கு வேறு விதமாக நம்ம வந்து கிரேட்ஸை கொடுக்கணும், அவங்க எக்ஸாம் எழுத வைக்கணும், அவங்களும் மற்ற குழந்தைங்க போல் இருக்காங்கன்றதை நம்ம வந்து வலியுறுத்தணும், அவங்கள்ட்ட சொல்லித்தரணும். அட்ரஸிங் பேரண்டல் கன்சர்ன்ஸ். பேரண்ட் ஏதாவது கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் ஆஃபன் skeptical about their classroom conduct and day-to-day activities. So the teacher must help the parents feel better, comfortable. They do this by addressing their concerns and keeping them updated about their child's progress. பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடி உட்காந்துருந்தால் தான் கவனிக்க முடியும், இல்லை பின்னாடி உட்காந்துட வச்சுருப்பாங்க டீச்சர்ஸு. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த கன்சர்ன்ஸை எடுத்து அவங்களுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அந்த குழந்தைய முன்னாடி பெஞ்சில் உட்கார வைக்கலாம். அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸை நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது டீச்சர்ஸோட கடமை. அதே மாதிரி தே டூ திஸ் அட்ரஸிங் தேர் கன்சர்ன்ஸ் அண்ட் கீப்பிங் தேம் அப்டேட்டட். ஓகே நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே அவள் நல்லா உட்காண்ட்ருக்கா, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காண்ட்ருக்கா, நல்லா படிக்கிறா, இப்போ நல்லா தெரியுது அப்படிங்கிறத மாதிரி ஒன்றையும் அப்டேட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓகே சூப்பர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்திய ஸ்கூல்ஸில் கண்டினியூ பண்ண வைப்பாங்க. வேரிட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மேட்ஸ் நடத்தும் போது கூட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நடத்தினா அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும். டு அட்ரஸ் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம், டீச்சர்ஸ் மஸ்ட் மேக் சூட்டபிள் சேஞ்சஸ் இன் த டெலிவரி ஆஃப் நாலேஜ். So that all children can learn according to their ability. These include interactive whiteboards, paired learning, student led presentations. ஸோ இது எல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரியே எல்லாத்தையும் டீச் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து நார்மல் சில்ட்ரன் புரியலாம், ஆனால் சில்ட்ரன் வித் டிசேபிள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்டிவான ஒரு ஒயிட் போர்டில் நல்லா கலராக போட்டு ஆப்பிள்லாம் காமிச்சு ஆப்பிளை கவுண்ட் பண்ண சொன்னால் அந்த குழந்தைங்க கவுண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டீச்சிங்கில் வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, அதே மாதிரி பேட் லேர்னிங் ரெண்டு பேராக உட்கார வச்சு நம்ம கற்றுக் கொடுத்துறது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது வேரிடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரைட்டியாக நம்ம காமிக்கும் போது எல்லா குழந்தைங்களாலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு.
அடுத்தது கொலாபரேட்டிவ் அப்ரோச்சுன்னும் போது an inclusive classroom can be highly diverse, and it is possible that one teacher might not have all the knowledge and experience to meet these diverse needs. ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சுன்னும் போது எல்லாரும் ஒருங்கிணைந்தது இல்லையா, அப்போ எல்லாருமே ஒருத்தருமே வேறு விதமாக தான் இருப்பாங்க. ஹைலி டைவர்ஸ் ஒரு கிளாஸ் ரூம் இன்க்ளூஷன். ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியலன்னு இன்னொரு குழந்தைக்கு காது கேட்கல அப்படிங்கும்போது இன்னொரு குழந்தை கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான டிசபிலிட்டி இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூம் வந்து எப்படி தான் இருக்கும், டைவர்ஸாக தான் இருக்கும், வேற்றுமையாக தான் இருக்கும். இஃப் இட் இஸ் பாசிபிள் தட் ஒன் டீச்சர் மைட் நாட் ஹாவ் ஆல் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீட் தீஸ் டைவர்ஸ் நீட்ஸ். இந்த டைவர்ஸ் நீட்ஸை எல்லாத்தையுமே ஒரு டீச்சரால் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ரொம்ப கஷ்டம் தான். ஸோ டு ப்ரொவைட் பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூஷன் டீச்சர்ஸ் கொலாபரேட் வித் ரெகுலர் எடுகேஷன் டீச்சர்ஸ். அப்போ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண இந்த குழந்தைக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும், அந்த குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணும்போது இதை எஃபெக்டிவாக அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை அந்த சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்க முடியும். சச் கொலாபரேஷன் ஃபெசிலிட்டேட் த இன்க்ளூசிவ் லேர்னிங் கம்யூனிட்டி டு ஷேர் ஐடியாஸ், பிரேக் டவுன் லெசன்ஸ், சப்போர்ட் அண்ட் ஷேர் எக்ஸ்பர்டைஸ். மாதிரி இந்த மாதிரி கொலாபரேட்டிவாக நம்ம இதை கொடுக்கும்போது நிறைய நம்ம ஐடியாஸை ஷேர் பண்ண முடியும். லெசன்ஸை வந்து ஏதாவது கூப்பிட்டு போயிருந்துச்சுன்னா அதை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க முடியும், அவங்கள நம்ம நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம அவங்களோட இதை ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்களால நல்லா படிக்க முடியும். டீச்சர்ஸ் ஜாயின் forces with the parents to create a learning environment beyond classroom instruction. classroom instruction தாண்டி அவங்க டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸோட பேசும்போது அவங்களோட லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். டீச்சர்ஸ் ஆல்சோ கனெக்ட் வித் சப்போர்ட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ். இது மாதிரி பேரண்ட்ஸோட மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த கை தேர்ந்தவங்க, இந்த கம்யூனிட்டி, இவங்க கூட அவங்க கொலாபரேட் பண்ணும்போது, கனெக்ட் பண்ணும்போது அவங்களால லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நல்லா கொடுக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படிங்கிறது கொடுக்கப்பட முடியும். பை இம்ப்ளிமெண்டிங் தீஸ் கனெக்ஷன்ஸ், இன்க்ளூஷன்ஸ் டீச்சர்ஸ் டெவலப் அண்ட் சப்போர்ட் இண்டிவிஜுவலைஸ் ஸ்டூடெண்ட் அவுட்கம்ஸ். அப்போ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்க்ளூஷன் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களோட சப்போர்ட்டை கொடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டோட அவுட்கம் வந்து தனித்துவமாக எல்லா குழந்தைங்களும் எல்லாமே கற்றுப்பாங்க. அப்படி curriculum adaptations. Inclusion teachers create curriculum adaptations to support every student's academic, physical, emotional, behavioral and social development in the best way possible. ஸோ இன்க்ளூஷன் டீச்சர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரிக்குலம் அடாப்டேஷன்ஸை வந்து அவங்க உருவாக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அகடமிக்காக இல்லை ஃபிசிக்கலாக எமோஷனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் பெஸ்ட் வேல அவங்களுக்கு கொடுப்பாங்க. They achieve this by first identifying their students' strengths and special needs. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. தென் தே ஆல்டர் தேர் லெசன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லெசன்ஸை ஆல்டர் பண்ணி டெக்னிக்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. Teachers make lessons more immersive by adding images and videos to help those who might find it difficult to learn from text-based content. மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்லா அழகாக அந்த லெசன்ஸ்குள்ளார போய் மூழ்கி அந்த வீடியோஸோ இல்லை ஒரு படங்கள் காமிக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு நல்லா அழகாக பதியும். அந்த மாதிரியாக அவங்க பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட்டை வந்து ஈஸியாக அவங்க வந்து கொடுக்க முடியும். They also enhance the text by highlighting, enlarging. ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை பெருசாக்குறது, இல்லை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இல்லை வந்து சிம்பிள்ஸ் ஏதாவது வேணும்னா அதுக்கு தகுந்த சிம்பிள்ஸு, இதெல்லாமே வந்து அவங்க நல்லா அழகாக ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறது, இதெல்லாமே பண்ணி அவங்க குழந்தைங்கள வந்து என்கேஜாக வைக்கிறது இங்கே வைப்பாங்க. தே ப்ரொவைட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரீடிங் மெட்டீரியல். மாதிரி ரீடிங் மெட்டீரியல் ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ரீடிங் மெட்டீரியலை அவங்க கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் தியர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி லெவல்ஸ். அந்த குழந்தைங்களோட எபிலிட்டி, அவங்களால இதை படிக்க முடியும், இதை செய்ய முடியும், இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறது. தீஸ் டெக்னிக்ஸ் அலவுஸ் டீச்சர்ஸ் டு கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ்
மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டு சக்சீட் அட் தேர் ஓன் பேஸ். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட ஓன் பேஸில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அவங்களால சக்சீட் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ். சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லி நம்மலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் ஹேவ் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ் வெதர் லேர்னிங் இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஒரு ரெகுலர் கிளாஸ் ரூம். ரெகுலர் கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி, இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி, அவங்களால கொஞ்சம் நேரம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அட்டென்ஷன் பண்ண முடியும், இல்லை கவனிக்க முடியும் இல்லையா லெசன்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்சார்ப் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிம்ப்ளி லிசனிங் டு டீச்சர்ஸ் டெலிவரிங் இட். அந்த குழந்தைங்களால் சிம்பிளாக சும்மா டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 40 மினிட்ஸும் டீச்சர் டீச் பண்ணுறாங்க, இந்த 40 மினிட்ஸும் அவங்களால கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். The difference is that the students in the inclusion classroom can have significantly different learning curves. ஸோ இந்த மாதிரி இன்க்ளூஷன் கிளாஸ் ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் கிளாஸ் கர்வ்ஸ் இருக்குது. அவங்க வளைவுகள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டீச் பண்ணுவாங்க. டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம் இன்க்ளூஷன் டீச்சர்ஸ் ஆட் அன் எக்ஸசைஸ் ஆர் அ ஸ்மால் அசைன்மெண்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீண்ட நேரம் ஒரு குழந்தையால் கவனிக்க முடியாது, அவங்க வந்து இன்க்ளூஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. அப்போ இன்க்ளூஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து எந்திரிச்சு நின்று உட்கார சிட் அண்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லி தூங்குகிற குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி கொடுப்பாங்க. இல்லை சில எக்ஸசைசஸ் கொடுக்கலாம், இல்லை சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி சில ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம், அந்த எக்ஸசைஸும் கொடுக்கலாம் டு தேர் லெசன்ஸ் டு என்ஷூர் டீப்பர் லேர்னிங் இந்த கிளாஸ். ஸோ அப்போ ஓகே நல்லா ஆழ்ந்து அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்க முடியும். தே ஆல்சோ ப்ரொவைட் சப்ளிமெண்டல் லேர்னிங் எய்ட்ஸ் சச் அஸ் ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது, கேல்குலேட்டர்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், ரெக்கார்டட் லெசன்ஸு, இதெல்லாம் கூட நம்ம கொடுத்து நம்மளால் அவங்கள நல்லாவே அதிகமாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கும்போது. டிஸ்க்ரீட் பர்சனல் அசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்காது? There are often students in an inclusive classroom who require some extra support. சில குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது நார்மல் சைல்டுக்கே இருக்கும் போது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் அந்த சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ்க்கு எவ்வளோ அதிகமான தேவை இருக்கோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கணும், பர்சனல் சப்போர்ட் கொடுக்கணும். பட் த நீட் ஃபார் சப்போர்ட் கேன் வேரி கிரேட்லி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் இன் சச் கிளாஸ் ரூம். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கலாம், இது வந்து மாற்றப்படும். அப்படி இருக்கும்போதும் அப்படி அந்த குழந்தைங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ரெக்வயர் ரீகேப்சுலேஷன் ஆஃப் எவ்ரிடே லெசன்ஸ். சில குழந்தைங்களுக்கு திருப்பி சொல்லித்தரணும், இல்லை ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்லித்தரணுங்கிறது தேவைப்படும் அட் த எண்ட் ஆஃப் த லெசன்ஸ், இல்லைன்னா அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ். while others might not. சில பேருக்கு அதை ஏன் திரும்பி சொல்கிறீங்க, போர் அடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. டு என்ஷூர் ப்ராப்பர் லேர்னிங் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அசிஸ்ட் பியர்ஸ் as helpers to work on classroom projects together and complement each other's learning process in the class. ஸோ நீங்கள் எதை ஊர்ஜிதம் படுத்தணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்களா, லேர்ன் பண்ணுறாங்களா, கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது. அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைன்னா பியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, அவங்களே செய்ய வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை டீச்சர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், ஓகே நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதான். இதோட யூனிட் 5 ஓவர்.